ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் காசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிப்ரவரி டயட் இன்றைக்கி டே 4 ஆகிடுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க ரொம்ப பேச வேண்டாம், வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு பீரியட்ஸ் டைமில் வேறு பெயின், அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருக்கிறனால தான் நான் வந்து இந்த கருப்பு உலர் திராட்சை ஒரு நாள் முன்னாடியே நைட்டு ஊற போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்தால் போதும். இது வெயிட் லாஸ்க்காக எடுக்கிறது கிடையாது, ப்ளஸ் வெயிட் லாஸும் ஆகுது. அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம உடம்புல வந்து பிளட் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகுது, அதனால தான் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு எடுக்கலாம். அல்சருக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது என்னோடய அனுபவம் உண்மை தான். எனக்கு வந்து அல்சர் சரியாயிடுச்சு. ஸோ அதுவும் சேர்த்தா நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எடுத்தால் போதும். எந்த விதத்துலேயும் நான் உங்களை வற்புறுத்துறது கிடையாது. அதே மாதிரி பிசிஓடி இருக்குது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு சில நேரம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி நோயெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எது தைரியமாக எடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஸோ அதுக்கப்புறமா நான் இதை பற்றி பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு இன்றைக்கி கூட ஒரு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா நான் இன்றைக்கி இது சொல்லலை அப்படின்னா ஒரு நாள் நான் சொல்லலைன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு எத்தனை பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சொல்லாமலும் இருக்க முடியலை, சொல்லவும் முடியலை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு எதுவுமே தெரியலை. நான் ஒரு வித குழப்பத்தில் தான் இது நான் உங்களுக்கு இந்த விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இல்லை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நாங்கள் இப்போ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் பூண்டு எடுக்கிறோம், கோகோனட் ஆயில் எடுக்கிறோம், ஓகே தானே, அது எடுத்ததுக்கப்புறம் இதை எடுக்கலாமா, அந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து பூண்டு எடுக்க சொல்கிறது எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க சொல்லலை, தண்ணியெல்லாம் குடித்ததுக்கப்புறம் தான். அதுவும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பூண்டு எடுக்கிறனால உடம்புல தேவையில்லாத கொழுப்புக்கள் இருக்கிறது கரைஞ்சிடும். உங்களோட வெயிட் லாஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கோகோனட் ஆயில் பெல்லி ஃபேட்டுக்கு எடுக்க சொல்கிறேன். ஸோ இது எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வாட்டர் ஏதாவது குடிக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லை கோகோனட் ஆயில் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு முடியுது அப்படின்னா எக்ஸசைஸோ வாக்கிங்கோ பண்ணலாம். நான் வந்து மார்னிங் தான் வாக்கிங் போகிறேன். ஏன்னா எனக்கு காலையில் தான் கரெக்டாக இருக்கும், டைம் கிடைக்கும். அதனால் மார்னிங் வாக்கிங் போகிறேன். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை, எப்போ உங்களால் முடியுதோ அந்த நேரம் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு எதாவது ஒரு எக்ஸசைஸோ வாக்கிங்கோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் வந்து நம்ம டயட்டில் இருந்தே ஆகணும். ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம எக்ஸசைஸோ வாக்கிங்கோ பண்ணாமல் குறையும். அதுக்கப்புறமா நமக்கு ஏதாவது ஒரு உடல் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து 8 ஸ்டெப் வாக் பண்ணுறேன். நல்ல ஒர்க் ஆகுது. இந்த தொடைப்பகுதியில் இருக்க சதையெல்லாம் ஈஸியாக குறையுது. அதே மாதிரி இடுப்பு பகுதியில் இருக்க சதை எல்லாமே ரொம்ப ஈஸியாக குறைஞ்சிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எது உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 30 மினிட்ஸோ 1 hour வரைக்கும் நான் செஞ்சுப்பேன். 30 மினிட்ஸ் வந்து நான் 8 ஸ்டெப் வாக் பண்ணேன்னா 30 மினிட்ஸ் நார்மலாக வீட்டுக்குள்ளாடியே வாக் பண்ணுவேன். இல்லைன்னா நான் 1 hour கூட 8 ஸ்டெப் வாக் பண்ணுவேன். எனக்கு எப்படி தோணுதோ அந்தந்த நாளைக்கு ஏற்ற மாதிரி என்னோடய மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சுப்பேன். இதுக்கு வந்து நம்மளோட மனசு வந்து ஒரே நிலைப்பாடாக இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக 8 ஸ்டெப் வாக் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வாக்கிங் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குது. மனசு ஒருமுகப்படுது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம இப்போ ஒரு யோகா எல்லாம் பண்ணுற மாதிரி தான். ஸோ நல்ல சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுன்னு கிடையாது, நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது முடியுதோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ட்ரை கிரேப்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஹாட் வாட்டர் குடிப்பேன். ஹாட் வாட்டர் குடித்ததுக்கப்புறமா என்னோடய ஃபாஸ்டிங் டைம் வந்து முடிகிறது எப்போ அப்படின்னா 9 o'clock முடியும். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் இந்த டீ எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்து 5 o'clock முன்னாடி நான் என்னோடய டின்னரை முடிச்சுப்பேன். மார்னிங் 9 o'clock அப்புறமா தான் சாப்பிட ஆரம்பிப்பேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த டீ நான் எடுத்துப்பேன். இந்த டீயோட வீடியோ தனியாக நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணலை. டே 2 அன்னைக்கு டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பார்க்காதவங்க பிப்ரவரி டே 2 அன்னைக்குள்ளே வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதோட வீடியோ வந்து தனியாக நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ அதே மாதிரி நான் நேற்று எடுத்ததை இன்றைக்கி எடுக்க மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் பசியாக இருந்துச்சு. ஸோ காலையில் நான் ஒரு கொய்யா எடுத்திருக்கேன். கொய்யாவில் சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்ற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஏதாவது இதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய ஆப்ஷன் நம்ம முன்னாடி இருக்குது. பன்னீர் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களோட விருப்பம். டீ காஃபி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுவும் உங்களோட விருப்பம் மட்டும்தான். லஞ்சுக்கு இன்றைக்கி தான் சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு தேங்காய் வறுத்துட்ருக்கேன். தேங்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்ருக்கேன். நல்ல செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுக்கலாம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய்,
அதுக்கப்புறமா தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தேங்காய் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல இந்த வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க தேங்காவை இப்போ சேர்க்குறேன். ஆல்ரெடி நிறைய சிக்கன் குழம்பு வெரைட்டிஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, சின்னூஸ் கிச்சன் சேனல்லையும் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி தேவைக்கெல்லாம் கரைச்சி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டிருக்கேன். போட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்மளோட டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மட்டும்தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் அப்படின்னா, நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இப்போலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் விரும்பி சாப்பிடுவேன். சிக்கன் மட்டும்தான் என்னோட லன்ச். அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா டின்னர் வந்து டீயோட முடிக்க போகிறேன். ஸோ டீ எடுத்திருக்கேன், 1 கப் டீ எடுத்திருக்கேன். அது கூடவே 2 எக் ஆம்லேட் போட்டு எடுத்திருக்கேன். இவ்வளவுதான். இதோட என்னோடய டின்னரை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இது கிடைப்பட்ட நேரம் நீங்கள் வெஜிடபிள் சாப்பிடலாம், நட்ஸு சாப்பிடலாம், இல்லை நீங்கள் வெஜ் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா லஞ்சுக்கு வந்து பொரியல் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். இப்படி நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஐடியா கிடைக்கவே செய்யாது. இவங்க என்ன சாப்பிட்றாங்க, இதெல்லாம் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம சேனல் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணவங்க அவங்களோட ஆடியோ எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கூட நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். இன்னும் நிறைய ஆடியோஸ் நான் அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பக்கத்தில் ஒரு கோவில் திருவிழா போயிட்டுருக்கு, ரொம்ப சவுண்டாக இருக்குது. இங்கே வந்து எனக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வீடியோ எடிட் பண்ணுறதுக்கோ ரொம்ப சிரமமாக இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் அவசரமாக வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ கூட பேக்ரவுண்டில் அந்த சவுண்ட் வந்து போயிட்டே இருக்குது. நாங்கள் நிறைய பேசி பார்த்தோம், எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மார்னிங் கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடுங்கன்னு நிறைய சொல்லி பார்த்தோம், எந்த விதத்துலேயும் பலன் இல்லை. ஸோ ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க விருப்பத்தை அவங்க செய்கிறாங்க, நம்ம விருப்பத்தை நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.